நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம மிஷினில் பார்த்தீங்கன்னா 602 எரர் காட்டுது. நம்ம வச்சுருக்க மிஷின் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸில் வந்து 6575. இந்த மிஷினுக்கு வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஃப்ரிம்வேர் அப்டேட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி பென்ட்ரைவில் வந்து ஃப்ரிம்வேர் வந்து பூட் பண்ணி வச்சுருந்தேன். அதை நான் இந்த யூஎஸ்பி போர்ட்டில் மாட்டிக்கிறேன். மாட்டிட்டு இப்போ வந்து மிஷினை வந்து 28 வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை மிஷினை ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணாண்டா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அது வரையும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா கெனான் மிஷினுக்கு வந்து எல்லா சாஃப்ட்வேருமே அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் ஆன் ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். அந்த 28 பிடிச்சிருக்கோம். தேவையில்லைன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் பிடிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ்பி மாட்டோம் இல்லையா, அது வந்து கனெக்டிங் ஆகும். கனெக்டிங் ஆகிட்டு அதிலே சில ஆப்ஷன்லாம் காட்டும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த 801 அந்த 602 801 எரர் காட்டுச்சு இல்லையா, அதுக்கு வந்து நம்ம வந்து கிளியர் ஃபார்மேட் கொடுப்போம். 4ஆம் நம்பரை ப்ரெஸ் பண்ணுறேன். திருப்பி டிஸ்க் ஃபார்மேட் கொடுக்குறதுக்கு வந்து 1ஆம் நம்பர் வருது. அதனால் அந்த 1ஆம் நம்பரை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்க்ரீனில் என்ன காட்டுது அப்படின்னா 0 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து எனி அதர் கீ, எதனாச்சும் ஒரு கீயை ப்ரெஸ் பண்ண சொல்லுது. நான் வந்து ஏதோ ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். எனக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, அதனால் வேலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து சில ஆப்ஷன்லாம் காட்டுறாங்க. அதில் வந்து எல்லாம் முடிஞ்சிச்சு. அதனால் கேன்சல் அமுக்கிறேன். கேன்சல் அமுக்கிட்டு ரீசெட் பண்ணால் அது ஷட் டவுன் ஆகும்னு போட்டிருக்காங்க. அதனால் வந்து நான் ரீசெட் கீயை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ரீசெட்டு கிளிக் பண்ணதுதான் மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டர்ன் ஆஃப் ஆகும். சாரி, அந்த 0 ப்ரெஸ் பண்ணோடனே டர்ன் ஆஃப் ஆகுது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். இந்த ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகுது. நம்ம பென்ட்ரைவில் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகுது. அதாவது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகுதுன்னா அதுலேருந்து எடுக்கல, தேவையில்லாத ஃபைல்ஸ் வந்து, அதாவது அதில் எரர் ஆகிருக்குல்ல, அந்த ஃபைல்ஸ்லாம் வந்து அந்த பென்ட்ரைவ்லேருந்து எடுத்துக்கிறது. இது கொஞ்சம் நேரம் ஓடும். இது எப்படி ஒரு 5 நிமிஷம்னாச்சும் ஓடும். அந்த ஓடினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நமக்கு ஸ்க்ரீன் வந்துருச்சு, லோகோ வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு தடவை வந்து மிஷினை ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ண சொல்லுது. சரி, நம்மளும் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து ஸ்க்ரீனு ஆன் ஆயிடுச்சு. ஓகே, மிஷின் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.